காலையில எழும்புறோம் சரியான சத்தம். என்னடா விளக்கம்னு சொல்லி ரோட்ல போய் பார்க்குறோம், சரியான சனம். கையில வந்து சூடத்தோட காளியம்மன் கோயிலுக்கு போக வலிக்கணும். "என்ன அக்காச்சி பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி ஒரு அக்காச்சிய பிடிச்சு கேட்டேன். அக்காச்சி கேட்டாங்க, "உனக்கு கதையே தெரியான்னு?" சொல்லி. "இல்ல தெரியாதெல்லாம் இங்க வந்திருக்கேன் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்க தான், அவங்க சொல்றாங்க, "ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி வர்றேன்ட்டு இருந்தது. இப்ப வந்து அது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாதாம்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப சரின்னு சொல்லி மைக்க எடு, கதைய போடு அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டேன். 2026ஆம் ஆண்டு விஜயனுடைய கடைசி திரைப்படம் 1ஆம் மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த ஜனநாயகன் திரைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது வந்து இப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒஃபிஷியலாக திரும்ப அறிவிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து தெலுங்குல எடுத்த படம் வந்து பாலையா நடிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய பேர் வந்து பகவந்த் கேசரி. தெலுங்குல எடுத்த நேரம் இது வந்து பகவந்த் கேசரி அப்படின்னு சொல்லி அதில் பேர் வச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற சீன் தான் எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து சொல்லிக்கொண்டு திரியிறாங்க. அடுத்து வந்து அந்த திரைப்படம் தெலுங்குல எடுக்கும்போது இந்த திரைப்படம் வந்து தெலுங்குல எடுக்கும்போது 138 கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க. தமிழ்ல எடுக்கும்போது 300 கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க. இது என்ன இவ்வளவு பிரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. யாரும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. அடுத்தது இன்னும் ஒரு பக்கத்தால் சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பராசக்தி அமோக வெற்றி, அதனால தான் அதுக்கு பயந்து தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸ் வந்து சொல்லிக்கொண்டு தெரியுறாங்க. இதில் எது உண்மை பொய்ன்னு சொல்லி தெரியல. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க. என்ற சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.